ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா நொங்கு பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நொங்கு 6-7 நொங்கு அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா தோலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பால் 1/2 லிட்டர் நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு ஜில்னஸாக கூலிங்காக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. சுகர் ஒயிட் சுகர் எடுத்து பொடி பண்ணி வச்சுருங்க. இல்லை நீங்கள் அப்படியே சேர்த்தாதாலும் சேர்த்திக்கலாம். ஒரு 2-3 பாதாம் போதும். கார்னிஷ்காக பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க நீல வாக்கில். இப்போ இந்த நொங்கு நான் எடுத்து க்ளீன் பண்ணி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தோலோடு பிடிக்கும்னா நீங்கள் தோலோட கூட சேர்த்திக்கலாம். குழந்தைங்க ஒரு சில குழந்தைங்க துவரப்பாக இருக்கும், தோல் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நான் இந்த மாதிரி ஆனியன் சாப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்திக்கலாம். நான் இந்த மாதிரி சாப் பண்ணி போடும்போது பிள்ளைங்க அதை இது பண்ண மாட்டாங்க. அதுக்காக நான் இந்த மாதிரி செய்கிறேங்க. நம்மளுக்கு குயிக்காக வேலையும் முடியும். நம்மளுக்கு ஈஸியாக டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது கட் பண்ணிகிட்டு இருக்கணும். என்ன நொங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்படி வலுவலுப்பு தன்மை இருக்கும், வலிக்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கட் பண்ணும்போது. அதுக்காக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு வேலையும் முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு சாப் பண்ணி எடுத்துருந்தால் போதும். பார்த்தாவே உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, அந்த பாதாம் கோந்து ஊற வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த பாதாம் பிசுனு மாதிரி இருக்குது. ஊற வச்சு எடுத்துருக்கிற பாதாம் பிசுனு மாதிரி இருக்குது. அதுவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா. ஆனால் இப்போ நொங்கு சீசனுன்றதுனால நொங்கு கிடைச்சதை விட்றாதீங்க. நொங்கு வாங்கி இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஒயிட் சுகரு, 5 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து ஒயிட் சுகர் பொடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்திக்கோங்க. போதும். உங்களுக்கு இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு கூட குறைச்சி நீங்கள் வேணால் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா அந்த காய்ச்சி ஆற வச்சு நல்லா ஜில்னஸாக இருக்கிற பாலை சேர்த்திருங்க. 1/2 லிட்டர் பால் அப்படி திக்னஸாக இருக்கணும், தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நல்லா அந்த பாதாம் கோந்து ஊற வச்சுருக்கிற மாதிரி அந்த போட்ட மாதிரியே இருக்குது பாலில். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கார்னிஷ்காக இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமை சேர்த்திருங்க. நம்மளுக்கு சர்க்கரை பொடி பண்ணி சேர்த்தும் போது ஈஸியாக கலந்து வந்துடும். குயிக்காக நம்மளுக்கு வேலையாயிடும். பிள்ளைங்களுக்கு சம்மர் ஸ்பெஷலாகவும் கொடுக்கலாம். நொங்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நொங்கு பால் ஈஸியான ரெசிபி கூட. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.